டைரக்டர் சொல்கிறாரு கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடிங்கன்னு சொன்னால் ஏதோ நம்ம பயத்தையோ கோபத்தையோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் அது உண்மையான பயமாவோ கோபமாவோ இருக்காது. அது உண்மையான பயமாவோ கோபமாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம பாடியில் நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் இயற்கையாக தானாகவே வரும். நம்ம பயப்படக்கூடாதுன்னு நினைப்போம், பயம் வரும். கோபப்படக்கூடாதுன்னு நினைப்போம், கோபம் வரும். வருத்தப்படக்கூடாதுன்னு நினைப்போம், வருத்தம் வரும். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. உன் மனசுன்னா என்ன? இப்போ நம்ம நாக்கு இருக்குது, ஒரு இனிப்பை போடுறோம், இனிப்பை காட்டுது. கசப்பை போடுறோம், கசப்பை காட்டுது. உண்மையில் இங்கே என்ன நடக்குது? இப்போ உதாரணமாக நீங்கள் தான் நம்முடைய நண்பர், நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்குறாங்க வீட்டிலன்னு சொல்லி கொண்டு தாரீங்க. அப்போ எனக்கு நல்ல ஃபீவர். வாயில் போட்டால் என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்வீட் கசப்பாக தெரியும். இப்போ அந்த கசப்பு எங்கே இருக்குது? ஸ்வீட்டில் ஸ்வீட் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த நாக்கில் உள்ள கசப்பு அந்த ஸ்வீட்டை கசப்பாக காட்டுது. உண்மையிலே நம்ம நாக்கு என்ன காட்டுதோ அதை மட்டும்தான் நம்மளால் தெரிய முடியும் ஒழிய எதையுமே நம்ம எந்த சுவையும் நம்ம அறிய முடியாது. அந்த நாக்கில் உள்ள ரியாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு உணவு, ஏதாவது ஒரு பொருள் காரணமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிகிறது அந்த பொருள் தெரியாது, அந்த சுவை தான் நமக்கு தெரியும். அந்த நாக்கினுடைய ஒரு தன்மாற்றம் தான் நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம், ஏத்தாப்பில் நம்முடைய நண்பர் வராரு. நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டுருக்குறோம். அவர் ஏத்தாப்பில் ஹலோ குட் மார்னிங்னு சொல்கிறாரு. நாம் அவரை எட்டி பார்க்குறோம், அவர் பேசுகிறதெல்லாம் கூட கேட்குது, ஆனால் நமக்கு கவனம் வேறு எங்கேயோ இருக்குது. அப்போ அவர் நம்ம தோளை பிடிச்சி விழிக்கி என்ன எங்கே கனவு கண்டுட்டு வரியான்னு சொல்லி சொன்ன பிறகு தான் நம்ம விழித்து ஆமாம் நான் நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி கேட்குறோம். அப்போ நமக்கு நம்ம நினைவு என்ன காட்டுதோ அதுதான் நமக்கு தெரியும். நமக்கு முன்னால் யார் இருந்தாலும் தெரியாது. இப்போ நாம் ஒரு ஈவினிங் இருட்டுற நேரம் ஒரு கடற்கரையில் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கோம். நம்ம நண்பரை வர சொல்லியிருக்கிறோம். இருட்டையும் இருட்டாமலும் இருக்குது. அப்போ தூரத்தில் யாரோ வர்ற மாதிரி தருது, நமக்கு நண்பர் மாதிரி தான் தருது. நான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம நண்பர் மாதிரி தருது. நாம் இதில் உட்காந்துருக்கோம், அந்த நபர் அங்கேருந்து வர்றாரு. இங்கே அங்கேருந்து ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார் நம்மளை நோக்கி. அவர் நம்மளையும் பார்க்குறாரு, தூரத்தில் வர்ற நபரையும் பார்க்குறாரு. அவருக்கு எப்படின்னு சொன்னால் அந்த பேய் பிசாசுகள் மேலே நம்பிக்கை உள்ளவர். அவர் தூரத்துலேருந்து வரும்போது அவரை பார்த்தா ஏதோ காற்றில் மிதந்து வர்ற மாதிரி தருது. ஏதோ பேய் பிசாசு போலன்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம கூட உட்காந்துக்கிடும், வேகமாக உட்காந்துக்கிடும்னு சொல்லி உட்கார்றாரு. அவர்கிட்ட உட்கார்ந்த பிறகு அந்த தூரத்தில் வந்தவர் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாரு. நம்ம நண்பரும் கிடையாது, அவர் நினைக்கிற மாதிரி பேய் பிசாசும் கிடையாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு அதான் தருது. நம்ம கண்ணுக்கு அவர் நண்பர் மாதிரி தருது, அவர் கண்ணுக்கு யாரோ ஒரு மாதிரி ஒரு ஆவி மாதிரி தருது. இப்போ உதாரணமாக நம்ம முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்குது, நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னா அந்த மரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், மரம்னுட்டு தெரியுது. இப்போ கண்ணை மூடிட்டானா மரம் இல்லை, கண்ணை திறந்தால் மரம் இருக்குது. இப்போ அந்த கண்ணை திறந்தாலும் கூட அது நம்ம மெமரியில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகணும். மெமரியில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அந்த மரம்னே புரிஞ்சுக்கணும். அப்போ எதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும்
நம்ம நினைக்கிறோம் நண்பரை பார்த்து நண்பர்னு தெரிஞ்சுக்கிடுறோம், மரத்தை பார்த்து மரம்னு தெரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சும்மா சும்மா சொல்லிடுவோம். ஆனால் அதனுடைய சயின்ஸ், அதனுடைய பின்னணியில் உள்ள சயின்ஸ் என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம தாட் ஃபார்மாக மாற்றி தான் புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு சுவை வந்து இந்த நாக்கு வந்து தன்மயமாக மாற்றி எதையும் புரிஞ்சுக்கிடுதோ, அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு தாட் ஆக்கிடும். தாட் ஆக்காதபடி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம நினச்சிக்கிடுறோம், நம்ம இத்தனை பேர் உட்காந்துருக்கோன்னு நினச்சிக்கிடுறோம், நான் பேசுகிறேன்னுட்டு நினச்சிக்கிடுறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தாட்டாக மாறிடுது. தாட்டாக மாறி தான் உங்களுக்கு அந்த மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுது. இப்படி தாட்டாக மாறுறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சாஸ்திரங்களில் மனோலயம்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே எழுதியிருக்கிறேன், மனோலயம். இந்த மனோலயத்தினுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்னு சொன்னால் அரை வினாடி கூட கிடையாது. சும்மா பேருக்கு வேணால் ஒரு அரை வினாடின்னு வச்சுக்கலாம். அதனுடைய இயற்கையே வந்து அரை வினாடிக்கு மேலே இருக்குது. ஒரு தாட்டினுடைய ஆயுள் வந்து அரை வினாடி கூட குறைவு. வந்து புதுசு புதுசாக தான் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் ஒரு தாட் ஃபார்ம் ஆகுது. அந்த தாட்டு தான் நமக்கு எதையோ நம்ம புரிஞ்சுக்கிடுறோம், எதையோ தெரிஞ்சுக்கிடுறோங்கிறத காட்டிக்கிட்டே இருக்குது. தாட்டு அடுத்த நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுது. அப்படி முடிஞ்சு போடுறதுக்கு பேர் மனோ நாசம்னு சொல்கிறாங்க. அந்த சேர்ந்து ஒரு தாட்டாக வர்றத மனோலயன்னு சொல்கிறாங்க. இந்த தாட்டு மறைஞ்சு போகிறத வந்து மனோ நாசம்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்முடைய இயற்கையான நல்லது தான். அப்போ இந்த ஒரு தாட்டு தான் வந்து நம்ம உலகத்தையே காட்டுது. தாட்டே இல்லைன்னா உலகமே கிடையாது. உலகத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், அது நம்ம தாட்டாக மாறினா தான் நமக்கு உலகம். தாட்டாக மாறலான்னா உலகமே கிடையாது. இப்போ இந்த தாட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த தாட்டில் ஒவ்வொரு தாட்டிலையுமே ஒரு 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி வந்து 60%, இன்னொரு பகுதியில் வந்து 40%. ஒரு டோட்டல் இருக்குது. அதில் ஒரு பகுதி வந்து 60% இருக்குது, இன்னொரு பகுதி 40% இருக்குது. இந்த 40% என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே தானாக வரும். பயம் வரும், கோபம் வரும், வருத்தம் வரும், எல்லாம் அதுவாக வரும். அது தானாக தான் வரும், நாம் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நாம் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறோம். டைரக்டர் சொல்கிறாரு கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடிங்கன்னு சொன்னால் ஏதோ நம்ம பயத்தையோ கோபத்தையோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் உண்மையான பயமாவோ கோபமாவோ இருக்காது. அது உண்மையான பயமாவோ கோபமாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம பாடியில் நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் இயற்கையாக தானாகவே வரும். நம்ம பயப்படக்கூடாதுன்னு நினைப்போம், பயம் வரும். கோபப்படக்கூடாதுன்னு நினைப்போம், கோபம் வரும். வருத்தப்படக்கூடாதுன்னு நினைப்போம், வருத்தம் வரும். நம்ம அறிவு சொல்கிறது அது கேட்காது. அந்த பகுதி வந்து தானாக நடக்கிற பகுதிக்கு பேர் ஹேப்பனிங் பார்ட், தானாக நிகழ்கிறது. இப்போ நாமளாக சிலது செய்கிறோம். இப்போ நம்ம அறிவை வச்சு தான் எல்லாமே செய்கிறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. சும்மா நீங்கள் அங்கே புரட்ட உடனே இங்கே வந்து குதிக்க முடியாது. என்னெல்லாமோ பண்ணி பயிற்சிக்கு என்னெல்லாமோ பண்ணி பிரயாணம் பண்ணி நடந்து வந்து வயிற்றில் பிடிச்சி அப்படி இப்படி என்னெல்லாமோ வந்து சேர்ந்துருக்கீங்க. இதெல்லாம் தானாக நடக்காது, நாமளாக தான் செய்யணும். இது வந்து நம்முடைய அறிவினுடைய உதவியோடு தான் செய்ய முடியும். இந்த அறிவு தான் வந்து நம்முடைய ஒவ்வொரு தாட்டிலையுமே அறிவு வந்து 60% நம்ம அறிவு இருக்குது. அதே தாட்டில் தான் இந்த ஹேப்பனிங் பார்ட்டாக இருக்கக்கூடிய எமோஷன் இருக்குது. எல்லா எமோஷனும் 40%. நம்ம அறிவு வந்து 60%. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.